ஹாய், நான் லக்ஷா. இது லக்ஷ்மி டெக். இன்றைக்கி நம்மள்கிட்ட ஒரு பட்ஸ் ஒன்று வந்திருக்குது. என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு சொன்னால், இது வந்து நோ பவர். சார்ஜில் போட்டால் வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். சார்ஜில் அடிச்சிருக்கு, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இந்த போர்டை கழட்டிட்டு கேஸோட பேட்டரியை ஹை சார்ஜ் பண்ணி பார்ப்போம். பேட்டரியை ஹை சார்ஜ் பண்ண பிறகு பேட்டரியோட வோல்டேஜ் வந்து 3.65 வோல்டேஜாக இருக்குது. இப்போ போர்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணுவோம். இப்போ சார்ஜில் அடிக்கக்குள்ளே அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிறத உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு முதல் அது வந்து லைட் பத்தல. இப்போ வந்து அதுக்கு சார்ஜ் ஆகுது, பேட்டரிக்கு வந்து சார்ஜ் ஆகுது. இப்போ வந்து நம்ம பட்ஸை வச்சு பார்ப்போம், பட்ஸுக்கு சார்ஜ் ஆகுதாண்டு. இதில் பார்த்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு, லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்ஸுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதை வெளியில் எடுத்தோடனே லைட் பிளிங்க் ஆகுது இல்லை. ஆனால் ரைட் சைடில் இருக்கிற எடுத்தோடனே பிளிங்க் ஆகுது. அப்படின்னு சொன்னால் சார்ஜ் ஆகுது. ஆனால் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து சார்ஜ் ஆகுது இல்லை. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற பேட்டரியும் சம்டைம்ஸ் டெத் ஆகிருக்கலாம். இப்போ அதையும் வந்து சார்ஜ் பண்ணி பார்ப்போம். அப்படி அது சரி வரலன்னு சொன்னால் பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணுவோம். இந்த பேட்டரியை நிறைய நேரம் ஹை சார்ஜ் பண்ணியும் இது சார்ஜ் ஆகலை. அதால் வந்து புது பேட்டரி ஒன்று எடுத்துட்டோம், ஒரிஜினல் பேட்டரி. இதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி சார்ஜில் போட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுதான்னு பார்ப்போம். Finally done guys. Thank you for watching.